வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்கள்ல இருந்து பேக் டு பேக் 2 வீடியோஸ் ரியாக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா ரீல்ஸ் பாவங்கள், அதுக்கப்புறம் மருமகள் பாவங்கள். இடையில வந்து ஆஃபீஸ் பாவங்கள் அதை நான் ரியாக்ட் பண்ண போறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் அந்த வீடியோ இருக்காது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா ரீல்ஸ் பாவங்கள். ரீல்ஸ் பாவங்கள் அந்த மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க நிறைய வீடியோ. சோசியல் மீடியா பாவங்கள், ரீல்ஸ் பாவங்கள் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் தான் அந்த ட்ரெண்டிங்கான அக்காஸ் அவங்களெல்லாம் வச்சு கலாய்ச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் அந்த அக்கா ட்ரெண்டிங் இருக்கா? இல்லாத வரைக்கும் சந்தோஷங்க. ஓகே, இன்ஸ்டா ரீல்ஸ் பாவங்கள் வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்க்ளைமர். போர் அடிக்குது, இன்ஸ்டாகிராம் பக்கத்து போவான். நீங்க ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன சீன்? ஒரு பொம்பல். ஏய், எப்பேற்பட்ட சீனு அதை இப்படி மாத்தி வச்சிருக்கீங்களா? டேய், எப்ப பார்த்தாலும் இதனடா ஞாபகம் வரும். இது என்ன படத்துல வர சீன் இது? தொட்டுட்டல்ல எண்ணி 7 நாளுக்குள்ள ஒண்ணு பண்ணி காட்டறடா. கீயே போறான், எடுக்குறான். அரே பாஸ். ஏதோ ஹிந்தி கெட்ட வார்த்தை போல எவனையோ திட்டி நம்ம ஊர் மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் நிறையவே வருங்க. எத்தனை கொக்கோ கொக்கோ கொக்கோன்னு காதுல கேட்டுட்டே சூர்யாக்கெல்லாம் வைப்பாங்க. பழைய டீசல் மோட்டருங்க, இத போட்டு தான் அப்பெல்லாம் வந்து இந்த கிணத்துக்கு நம்ம நீர் பாய்ச்சறது. இப்பெல்லாம் ஃபுல்லா எலக்ட்ரிக் மோட்டர் ஆகி போச்சு. இதுலயுமாடா ஏய் எத்தனை கொக்கோ 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 அட கொக்கோ மக்கா எங்கிட்டு கோலி கூட அப்படியே கத்திருக்காதுங்க. என்ன போனை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கேக்குது சேவலா எப்ப இருக்கு? நல்லா இருக்கியா? ஏன் உனக்கு கோபின்னு ஒரே இதா கூப்பிட்டா ஆகாதா? அதனால கொக்கோ கொக்கோ இல்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கல, நல்லா கொக்கோ 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 எரிச்சலா இருக்கா? போன்லயே அதையே பண்றாங்க, நீ பண்ணாதடா. சரி வா போமா. எங்க கொக்கோ 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 கோகா கோகா காசு அதிகமாகும், நான் வரல. அப்ப கொக்கோ கொக்கோ என்னது கொக்கோ கொக்கோ? இந்தியா சுதந்திரம் வாங்கி 1947க்கு அப்புறம் எங்கேயாவது யங்ஸ்டர்ஸ் நம்ம வயசுல கோகோ விளையாடி பாத்திருக்காங்க? அத ஸ்போர்ட்ஸா விளையாடுறவங்க வேணா விளையாடுவாங்க. அந்த ரீல்ஸ பூரா பாத்துட்டு தானே வந்து என்ன வெறுப்பேத்துற? இல்ல இல்ல ஆமா, நார்மலா யாரும் விளையாடுறது இல்ல தானே கொக்கோ. வரக்கூடாது. கொக்கோ மிட்டாய் கூட திங்க கூடாது. இன்ஜுரி செருப்பு எங்க கொக்கோ போனாலும் மிட்டாய் நல்லா இருக்குங்க, சூப்பரா. இல்ல பாட்டு ஒன்னு பாட்டு போறாங்க. என்ன பாட்டு? கொக்கோ 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 கூலி பைய வை. டேய், அது குக்கு குக்கு கூலி பவர் ஹவுஸ் என்னடா போட்டுறாங்க? அப்படியே அவரு கொக்கோ 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 கூலி பை வை அப்படினா கூலி போய் வை. பாட்டை மாத்தி விடுறாங்க பாருங்க. தேச்சு சொல்ல வேண்டியது பா. சரி, அது என்ன பண்ணாது ஃபர்ஸ்ட்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குங்களாங்க? ஏய், கோயம்புத்தூர் மாப்பிளையா? ஊருங்க இங்க கூப்பிடுங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுங்களாங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியும். நானே கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான். கோயம்புத்தூர் எனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்ல இது வேற கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்க. ஓ, வேற கோயம்புத்தூர் மாப்பிள்ளை எனக்கு தெரியலங்க. ஓ, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கேக்குறீங்க? நான் சின்ன வயசுல எங்க அப்பா கூட்டி போன போறேன். சாந்தி தியேட்டர்ல. இப்போ மாதிரி மல்டிப்ளெக்ஸ்ல கிடையாது. அப்போ தியேட்டர் தானே. போட்டு இப்பதாங்க 200 ரூபாய் பாப்கார்ன் வச்சுக்கிறேன். வச்சு படம் சூப்பரா இருந்துச்சு. எங்க அப்பா பின்னாடி சிகரெட் அடிச்சு உட்கார்ந்து பார்த்தா தியேட்டர்ல அப்பலாம் எதுமே கேட்கல. அதுல ஒரு பாட்டு விஜய் படம் தானே? பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்ச இல்லங்க இல்லங்க அப்பலாம் அருமையா இருக்கு. இல்லங்க அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்ல. அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இல்லன்னா வேற தெலுங்குல எடுத்து கேக்குறீங்க. டெல்லில பாக்கலீங்க. அது இல்லங்க வேற வேற வேறனா நேருக்கு நேரா அஜித் சார் நடிக்க வந்து ஏதோ சூர்யா சார் நடிச்சா சொல்றாங்க. அது இல்லங்க வேற. அது இப்பதான் இந்த இன்டர்வியூல பார்த்தேன். வேற கோயம்புத்தூர் மாண்புமிகு மாணவன் கேக்குறீங்களா? இப்படி பைக் ஓட்டிட்டு போவாங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வேற என்னங்க புது வசந்தம்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அப்புறம் புவே உனக்கா கேக்குறீங்களா? ஆனந்தம் ஆனந்தம் படம்னு வருங்க. நாகர்கோயில்ல ஷூட் பண்ணதா சொன்னாங்க. அது இல்லங்க. அதுவும் இல்ல. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியும் தெரியும். நிறைய ட்ரிவியா நிறைய சொல்றாங்கல ஒரு படத்தை பத்தியும். போட்டு மாஸ்டர் மாதிரி வந்து பேசு. இந்த மாதிரி இப்பலாம் ரொம்ப நேரம் நிக்காத. லாரி விட்டு அடிச்சு போயிடுவாங்க. தள்ளி நின்னு ஓடம் பண்ணி ஏத்திட்டு வருவாங்க. அவர் இந்த பாத்து நில்லு. கெட்ட வார்த்தை வந்து நான் கவுட்டி வாங்க. இந்த முடியோட கவுட்டி வேணாம். தெரியல. இது அவுத்து போட்டு போயிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், இந்த கெட்டப்ல இருப்பாரா? கோயம்புத்தூருங்களா? ஆமா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் உங்களுக்கு பிடிக்குங்களா? பிடிக்கும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்குங்களா? கோயம்புத்தூர் மாத்தல் பிடிக்கும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். என்ன இல்ல கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களுக்கு நல்லா தெரியும்ல? நல்லா தெரியுங்க. ஃபாலோ பண்றீங்களா? கோயம்புத்தூர் ஃபாலோ பண்றேங்க. சரி சரி, தேங்க் யூ. உன்கிட்ட வேலை பார்க்கறது நான் வேலை பார்க்காம ஏங்க அப்ப நீ ஆடியன்ஸ் ஆவறியா? அண்ணா எங்க வாங்கண்ணா. இந்த வீடியோஸ்லாம் அவர் சேனல்ல வருமா? ஏன்னா அவர் அசிங்கப்படுறாரு. அவன் கோயம்புத்தூர் தாங்கண்ணா. உங்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுங்களா? பிடிக்குங்களா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. அது யார் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம் தாங்க. யாருக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியாதுங்களா? தெரியாதுங்க. அவரே கேமரா முடிச்சிட்டு. யார் நீங்களா? ஆம். ஆள கேரங்க கொடுத்தாங்களா? இது என்னடா அது ஒண்ணு நீயே கட்டிட்டு ஆனா அசிங்கமா கேட்டு கொடுங்க நானு. உன்னையேடா என்னது? இல்ல நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீதான்னா உன்ன தெரிஞ்சவங்க ஆனா எப்படினா உன்னையே நீயே கேக்குற அப்படி பாறல. தெரியலனா வடிவேலு சிங்கமுத்து கிட்ட. போய் தெரியுங்களா? தெரியல நாய்க்குல போயிட்டு இருக்கீங்க. என்ன எல்லாம் பார்த்தா மெண்டல் நினைச்சீங்களா? பைத்தியம் நினைச்சீங்களா? எனக்கு மெண்டல் நினைச்சீங்களா?
ஆனா என்னது இது? கோயம்புத்தூர்ல இருக்கவங்க கோவப்பட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒழுக்கமா பேசினா ஒழுக்கமா இந்த பேசணும். வடச்சென்னை படத்தை ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்களே, இல்ல டப்பிங் பண்ணிருப்பாங்களே, இல்ல வேணாங்க. அட கவுட்பாயா. அண்ணா, சாருங்க. ஏய் கரங்க சாரிங்க. நாயா. ஏய் புது புது கெட்ட வார்த்தையெல்லாம் இருக்குங்களே. எந்த ஊர் நீ? கோயம்புத்தூர் தானுங்க. எந்த ஊருக்குண்ணா? கோயம்புத்தூர். எந்த ஊர் ஒழுங்கா சொல்றா? எந்த ஊர்? கோயம்புத்தூர் தானுங்க. ஆதார் கார்டு எடுத்து போல. அண்ணா இல்ல. ஆதார் கார்டு எடு. அண்ணா இல்லங்கண்ணா. அண்ணா இல்லங்கண்ணா. ஏய் அண்ணா வரணுங்க. ஆதார் கார்டு எடு. அண்ணா நான் வந்துடுங்க. ஐயோ கோயம்புத்தூரே கிடையாதுங்கண்ணா. ஏன்னா கோயம்புத்தூரே இல்லைங்கண்ணா. பாப்போம். இந்த வடச்சென்னையில ஒரு டயலாக் உண்டு, உட்காந்து வீடியோ தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் அந்த இதை கோயம்புத்தூர் பாஷையில பேசிருப்பாங்க. உட்காந்து ரொம்ப நேரம் நீங்க வீடியோ பாக்குறதுனால உட்கார்ற இடத்துல கட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நேரம் உட்காந்தே பார்க்க கூடாது, அப்பப்ப எந்திரிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி காமெடி அந்த உட்கார இடம்னோட சேரை செக் பண்ணி இந்த காமெடி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடி பண்றவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்க. மட்டமான காமெடியை ரசிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கு பாத்தீங்களா, அதனால சைக்காலஜி பிரச்சனை வந்து பைத்தியம் முடிச்சு ரோட்ல தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கையை அடிக்கடி மாட்டிட்டு லெஃப்ட் சைடுல போன் நோன்றவரா நீங்க, அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதை நான் சொன்ன உடனே ரைட் சைடு கைக்கு போனை மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய கிட்னி அடிபட நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த வியாதி ரைட் கையில போன் நோன்றனால தாங்க வருது. மேலே கீழையும் எங்க இருக்காங்கன்னு செக் பண்றவங்களுக்கு கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்கு. தாடியை அடிக்கடி தொடர்றவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் யார் மாதிரி பண்றாருன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தினமும் வெயிட் பண்ணி என் வீடியோவை மட்டும் பாருங்க, பொலத்தலப்புக்கு போகாம. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், என் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்க டாக்டர் டி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இன்ஃபர்மேஷன் காஃபி. டாக்டர் என்ன டாக்டர் எல்லாம் பேஷண்ட பாப்பாங்கல உட்கார்ந்து நியூஸ் யாரோ மாதிரி பண்றாரு, யாருன்னு தெரியல. டாக்டர் பிரபல இப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டரா வந்து பேஷண்ட் யார் பாக்குறது பாரு. தனியா பேசுறீங்களா நீங்க? தனியா பேசுறவர்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. அப்ப டைரக்டா நீங்க எங்க வரணும்? எங்க ஹாஸ்பிடலுக்கு வரணும். ஐயோ ஐயோ அப்படின்னு கத்திட்டு ஓடுறவரா நீங்க? நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்னங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல வேலை இருக்கு. 5 மினிட்ஸ் எனக்காக ஒதுக்க மாட்டீங்களா? ரீல்ஸ் மட்டும் எடுக்கலாங்க. ரீல்ஸா? ஆமாங்க, ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்க. ப்ளீஸ்க்குமா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அத போட்டுக்கிட்டு இப்படி ஏவே நல்லா நல்லா இருக்கு. நீங்க போன் எடுங்க, நான் சொல்றேன். ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக முன்னாடி அந்த என்ன பாட்டு? ரிம் லைட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, ரிங் லைட்டா. எனக்கு இது பிடிக்குதுன்னு நான் அந்த நாய்க்குட்டியை இது தூக்கி நாய் பாட்டு. இப்படி சுத்துவாங்களே பாத்தீங்களா? ஏய் அது வேற இது வேற. ஏய் சரி இப்போ என்ன நாய் பாட்டு? அந்த பாட்டு வந்து 4 வருஷம் இருக்குமே. ஆமா நானே நேத்து தான் பார்த்தேன். ட்ரெண்ட் ஆகுது இது. அந்த வருஷம் 2000 இது என்ன பாட்டு அது அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தேன், பழைய பாட்டு அது. அது இருக்கு இது. இல்ல அந்த பாட்டு சின்ன பையனும் ஒரு நாய்க்குட்டியும். நம்ம கிட்ட நாயா இல்லையேமா, இதுக்குமா ரீல்ஸ் பண்ணிட்டு விடுமா. அதனால தான் உங்களை கூப்பிடுறேன். என்னது? இல்ல இல்ல இன்னும் பேபி நீ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்பப்ப. கியூட்டா இருக்கும். நான் சொல்றத கேளுங்க. போன் எடுங்க. போன் எடுத்து நல்லா அப்படி வாயில விட்டு கவுங்க. கேமரா ஆன் பண்ணிக்கங்க. நான் ஓடியாந்து உங்க மேல தவறேன். அப்படியே தூக்கி சுத்துங்க. ரெடியா? வரவா? கேமரா எங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கு? என்னாச்சு என்னாச்சு? இருக்கு நான் போய் காட்டன் எடுத்துட்டு வரேன். காட்டுங்க காட்டுங்க. இங்க பாரு, நல்லா இருந்த வாய ரீல்ஸ் பண்றானே, லிப் சர்ஜரி பண்ண ஹீரோயின் மாதிரி ஆக்கிட்டியாரு. இங்க பாரு. வேற 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 ரீல்ஸ் பண்ணுவோமா? வேற ரீல்ஸ் பண்ண மாட்டேன். போறேமா ரீல்ஸ். எவன்டா அதெல்லாம் ட்ரெண்ட் பண்றீங்க? எப்படிடா பண்றீங்க? அட கண்ட்ரோல் பிடிச்சவங்களா என்னடா ரீல்ஸ் இதெல்லாம்? எப்படி ட்ரெண்டா இது ஒரு விஷயம்? அண்ணாவோட பேரை தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். அண்ணா உங்க நேம் சொல்லுங்கண்ணா. இதுக்குமா பேர் ஓகே, அண்ணா உங்க நேம் சொல்லுங்க. உங்க நேம் ஒவ்வொரு லெட்டர்ஸ்லயும் சாப்பிட போறீங்களா? பேர் என்ன ஃபுட் இருக்கோ அது சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க நேம் சொன்னீங்கன்னா அந்த நேம் நான் சாப்பிடுவேன். அது எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய நேம் சொல்லி அந்த நேம். இந்த ஒருத்தர் வந்து ஊர் பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஊர் பேர்ல என்னென்ன ஃபுட் இருக்கோ சாப்பிடுவாரு. ராஜான்ற நேமை தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். RAJ வந்து ஆர். சோ ஆருக்கு வந்து நம்ம கிட்ட ரஸ்னா பாக்கெட் இருக்கு. ரஸ்னா பாக்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஏக்கு வந்து ஆப்பிள் இல்ல, நம்மகிட்ட அல்பனேபிள் சாக்லேட் தான் இருக்கு. ஸோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஜே மறுபடியும் இப்போ ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லை. இந்த ரஸ்னாவே ஜூஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஜூஸா குடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அல்பனேபிள் சாக்லேட் 2வது சாக்லேட் இருக்கு. சோ அத பிரிச்சு அல்பனேபிள் சாக்லேட்டா? ஜேவ சாப்பிட்டாச்சு. சூப்பர் அண்ணா, உங்க நேம் சாப்பிட்டுட்டோம். ஒரு பாட்டு கூட வந்தானே கஜோல, அப்புறம் ஒரு முதலைய வச்சு ஒரு பாட்டு வரும். பல நல்லா இருக்கு உங்களுக்கு. இது ஒரு வேலைன்னு இந்த பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு கமெண்ட் முதல்ல அந்த மாதிரி சாக்லேட் பபிள் கம் எல்லாம் நிறைய ஆட் வருங்க. இப்பலாம் வர்றது இல்ல. வேலை வெட்டியே இல்ல. ஆடே தேவையில்ல சொல்லலாம். அதனால வர்றது இல்ல. இன்ஸ்டாகிராம்ல இல்ல நான் அதுல தான் ஃபேமஸே. நான் என்ன கிளாஸ் படிக்கிற? 12th படிக்கிறேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. 12th தானா? ஸ்டைல மறுபடியும் ஸ்கூலுக்கு
போகாம இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? காஸ் தியரம் தெரியுமா? தெரியாது. கிர்ச்சாஃப்ஸ் லா தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியாம இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்னும் 200 பேர் கீழ டைப் பண்ணி வச்சிருக்காங்க கமெண்ட்ல. அவங்க பேர்லாம் இன்ஸ்டாகிராம்ல படிக்க வேண்டிய நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல உனக்கு என்ன வேலை? இந்த பேர் சொன்னா நீ படிச்சிருவியா? நான் சொல்ற பேருக்கு நீ படிக்கிறியா? சாப்பிடுவேன். சாப்பிடுவ. ஆமா. இப்போ நான் சொல்ற பேரை பண்ணி தின்னு காட்டுறேன். ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். அது என்ன சாப்பிடுறதுக்கு என்ன எல்லாத்துலயும் சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடு கொஞ்சம் சாப்பிட்டா போதாது. மண்டையில செம்பட்டு அடிச்சு சேட்ட. ஏண்டா அதுதான் ஏதோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஏதோ பண்ணுதுன்னா கீழே வந்து குழந்தை மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிறீங்களே எரு மாடுங்களா வேலை வெட்டி இல்லையா ஏன் சும்மா கூட எல்லாம் தனி ஏதோ ஒரு சின்ன பொண்ணு பண்ணுது போல. சாப்பிடுற பொருள்னானு அதுக்கு நீ இட்லில இருந்து சொல்லுவியா? நீ அரிசியில இருந்து வந்துச்சுன்னு சொல்றேன்டா. அரிசியில இருந்து இட்லில இருந்தா வந்துச்சு எங்களுக்கு. உப்புமா இட்லில இருந்து எப்பறா வரும்? இட்லி எதுல இருந்து வந்து? சூரிய வம்சம். இட்லி வந்துச்சு. இட்லி அரிசி உளுந்து சேர்ந்தானா இட்லி வரும். அதான் இட்லில இருந்து உப்புமா வந்துருச்சு எங்களுக்கு. ஐயோ புரிய மாட்டேங்குது. அடிப்படை நான் கேக்குறேன். அடிப்படையெல்லாம் பச்ச தேவையில்ல. நான் அப்பன் பண்றேன். நீ வந்து இப்படி அஃபண்ட் ஆயிட்டியா? சரிடா இது மேல வந்து பேசிக்கணும். ஒரு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டு போ. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? அப்பன் பண்ணல நீ. ஓ நீ அஃபண்ட் ஆயிட்ட. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா? இது என்ன அநியாயமா இருக்கு? கேளு மன்னிப்பு கேளு. மன்னிப்புலாம் கேட்க முடியாது. கேளு. கேட்க முடியாதா? கேட்கலனா ஏல கடை போட முடியாது. கடை போட முடியாதா? போட முடியாது. நான் கடை போட விட மாட்டேன். போட விட மாட்டேன். அப்ப நீ கடை போட்டு தூக்கிட்டு வருவாங்க இல்ல உங்க ஊர்க்காரங்க கடை தூக்கிட்டு வருவாங்க இல்ல? சார் புதுசா வந்திருக்கு சார் பாருங்க சார் வருவீங்கல்ல? அப்ப பாறா நெகட்டிவ் ரிவ்யூ எழுதி விடுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை தான் பண்றாங்க. படமே ஓவர் பில்ட் அப் கொடுத்து இருக்கிற மண்டையெல்லாம் கழுவிட்டீங்க. இந்த வாட்டி ஏமாற மாட்டோம்டா. நீ வா பிஜிஎம் தூக்கிட்டு வாடி உனக்கு. ஏய் ஓடா. என்னங்கடா வாழ்க்கை? நட்புங்கறான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கறான் எல்லாம் பொய்யா இருக்கு. ஒரு நண்பங்கறானா ஒரு ஐடியா கூட தர மாட்டாங்கறாங்க. யாரை நீ பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசினியா? என்னனே வாழ்க்கையில எல்லாரும் அப்படிதான்டா இருக்காங்க. ஒரு friend வந்து கூட இருக்கப்ப ஒரு கஷ்டப்படுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறோம்னா ஹெல்ப் பண்ணனும். அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும்னு அந்த தன்மையே இருக்க மாட்டேங்குது. இருக்கு இவங்க மட்டும் தான் பார்க்கணுமா? ஏன் நாங்கலாம் பார்த்தா காட்ட மாட்டாங்களா அதுல? என்னது ஐடியா வந்து கேட்டிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்னா ஏன்டா அப்படி இருக்கீங்க? விஐபி படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? பார்ட்டிக்கு வந்து அவர்கிட்ட காசு இல்லைனா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு கூட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்த ஃப்ரெண்ட் இப்ப கஷ்டப்படுறான். நம்ம காசு சம்பாதிக்கிறோம்னா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் எந்த ஐடி இருந்தாலும் கொடுத்து பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா. முடிஞ்சா நெட் கூட போட்டு விடுவோம்டா மாசம் மாசம். அதுதான்டா நட்பு. இவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். என்ன மாப்பிள்ள நான் தரேன் உனக்கு. என்ன அமேசானா இல்ல நெட்ஃபிளிக்ஸா இல்ல ஜியா இல்ல இன்ஸ்டாகிராம் ஐடியா ஆஹாவா இல்ல லயன்ஸ் கேட்டா இல்ல ஏய் எல்லாத்தையுமே சொல்றேனா? இதுக்கு மேல வேற என்ன வச்சிருக்க? அதுவா இல்ல அதுவும் இல்லையா? இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டா? இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஜட்டி மாதிரி சுதாகர் பர்சனல். அது எப்படி உனக்கு லாகின்? அத மட்டும் போட்டு ஒன்னு காட்றாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அது இன்ஸ்டாகிராம் ஜட்டின்னு சொன்னேன். அதான் நார்மலா இருக்கவங்களுக்கு நார்மல் போட்டோஸ், சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் போட்டோஸ். அது பாருங்க ஒரு சாம்பிள் போட்டோ கவுண்டர் வாங்கி பாருங்க. இப்படி இருக்காங்க சாம்பிள் போட்டோல. இந்த சாம்பிள் போட்டோ மாதிரி தான் இதே இருக்குன்னா உள்ள எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு தான் கேக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நார போய் எனக்கு தர மாட்டேங்கற ஐடியா. நான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கறவா. என்னது இறங்கி இப்படி போடுறேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ அதுக்கு ஒருத்த சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காடா. ஐயோ ஆம்பளைங்களுக்கு நீங்க பாதுகாப்பு இல்ல. ஒரு சுதார் சட்டை கழட்டிட்டு நிறைய இடத்துல பண்ணுவார்ல. அது செம ஃபன்னா இருக்கு அவருக்கு பார்க்கும் போதெல்லாம். என்னது அந்த ரீல்ஸா? ஒரே மாதிரி கையை தூக்கிட்டு அருணி வரையவா நிறுத்து நிறுத்துக்கடா. என்னடா வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க? ஏடா 2001 ஸ்பேஸ் ஒடிசி படம் கூட புரிஞ்சிரும் போல இந்த அளவு புரிய மாட்டேங்குது. 2017ல ஃப்ரீயா சிம் கார்டு கொடுத்தாங்க. அதுல நெட் யூஸ் பண்ணி பழகி தொலைஞ்சிருச்சு. சரி மாசம் 300 ரூபாய் கட்டி நெட்டை யூஸ் பண்ணிக்கிருந்தா 5 நிமிஷம் டயத்தையும் டேட்டாவையும் வேஸ்ட் பண்ணி விட்டீங்களா? நான் ஏதோ சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பாத்துங்க. டேய் இது என்ன சொல்ல வந்தீங்க? டேய் சொல்லிருக்கடா ஒழுங்கா. டேய் இந்திக்கடா. வா செம பண்ணுங்க. அதான் அந்த 2-3 விஷயங்கள் வந்து எதையோ ஒரு மாதிரி தான் பண்ணி காமிக்கிறாங்க. என்னன்னு சரியா தெரியல. அந்த டாக்டரா இருக்கட்டும், அப்புறம் இடையில ஒரு மூவி ரிவ்யூ மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அது என்னன்னு தெரிஞ்சா கூட கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு வீடியோ, செம்ம ஃபன்னாக போச்சுங்க. வயிற்ற காமிச்சா இருப்பாரு. அதனால் அவர் ஃபோன்லேயே வாங்கி பார்த்துட்டு போயிடலாம். எதுக்கு அவர் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்காரு? அவர் ஃபோன்லேயே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்காராம்ல. அவர் ஃபோன்லேயே வாங்கி பார்க்க வேண்டியதானே. ஓகே அடுத்து வந்து மருமகள் பாவங்கள். அந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போயிடலாம்.
இந்த ஸ்பேஸ் ஓடிசி அந்த படம் யாரும் பார்த்துருக்கீங்களா? சுரேஷ் ஆனால் பார்க்கல. உங்க வீட்டுல கல்யாணம் பரம்பரையா நமக்கு சொந்தக்காரங்க தான் இருந்தாலும் 1800 ரூபா தான் செஞ்சிருக்காங்க எல்லா சொந்தத்துக்கும் சேர்த்து. நம்ம கூட ஒரு 200 ரூபா போட்டு 2000 செஞ்சிரும். 2000 ரூபா 10 3000 ரூபா செய்யலாம், குறைஞ்சு செய்யலாம். சரி இப்ப எப்படி இருக்கு என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. அவன் திரும்பி செய்ய மாட்டாங்கடா. என்னாச்சுமா? என்னன்னா சுரேஷ் உங்க வீட்டுல வந்து 1800 ரூபா தான் செஞ்சிருக்காங்க. நம்ம கூட வந்து ஒரு இதா செய்யலாமா, என்ன பண்ணலாம்ன்றத கேட்டு மொய் எழுதுற காது ஊத்துக்கிட்டாங்க. அது என்னன்னு கேட்டா இவன் ஒரு அமௌண்ட்டை சொல்றேன். உங்க அப்பா எவ்வளவு எழுதுறாங்க? 2000 ரூபா சொன்னாரு. அப்ப என்ன மாமா கூட ஒரு 200 ரூபா போட்டு 2000 எழுதி விட்டு போயிடுவோம். 2000 செஞ்சிருவோமா? அதுதான் படிச்ச பிள்ளைங்கிறது. நீலாம் படிச்சியா மாடு மேய்ச்சியாடா? ஆமா. போக அவங்க வீட்டுல நீ விசேஷமும் கிடையாது, பொம்பளை பிள்ளை கிடையாது, ஆம்பளை பையன் கைய கொடுமா. கல்யாணத்தை அந்த புல் சொல்ல பேச்சு கேட்டு கணக்கு போட்டு செய்றாங்க. பிள்ளையா இருக்கு. உனக்கு போய் கட்டி வச்சாங்க. உங்ககிட்ட தான் கேட்டாருன்னா நீ சொல்லுவியா? அவர் எப்படி என்ன நான் கேட்ட கேட்டு எங்க அப்பா என்ன சொன்னான்னு கேட்டு ஏங்க உங்க அப்பாவோட சைக்காலஜி உங்களுக்கு தெரியலங்க. இப்போ நான் வந்து மாத்தி பேசுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு அடுத்த சீன்ல காட்டுறேன் வாங்க. மாத்தி பேச நடக்கும் மறுபடியும் வாங்குங்க. இது என்ன சாய்ஸ் பேஸ்டு மாதிரி இருக்குல்ல? ஒரு சில கேம்ஸ் படத்துல கூட இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, சீரிஸ்ல கூட இந்த அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. எது? ஆமா, நம்ம இல்ல இல்ல வேற சீனா. ஓகே, 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது 1 டன்னு. அது வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு வரைக்கும் மொத்த சர்வீஸுக்கு மட்டுமே 15000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியாச்சு. அது வாங்கினதே 30000 ரூபாய் தான். எனக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஏசி. இப்போ என்ன புதுசு வாங்கிடுவோமா? ஏசியா? மாமா அப்புறம் என்ன மாமா, வேலை பார்த்து மாட்டி விடுவோம். வேலை பார்த்து மாட்டி விட்டுருவான். எவ்வளவு வர போகுது? 2000 கேட்பானா? என்னடா உன் பொண்டாட்டிக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? என்னம்மா நீ என் ஒய்ஃப் மாதிரியே பேசின என்னம்மா? சமயத்துல உங்க அத்தை மாதிரியே பேசுறியம்மா. இல்ல மாமா, உங்க அப்பாக்கு தான் மண்டையில முடி இல்ல மூளை இல்லன்னு நினைச்சேன். தப்பாத்தல அவன மாதிரியே தான் அவன் இருக்கு. என்ன ஒண்ணு சொல்றேன் கொஞ்சம் கூடியம்மா. அது செலவு வாங்கினதே 30000 ரூபாய்க்கு வாங்கின 15000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல பண்ணா அது 25000 ரூபாய்க்கு மேல போயிடும். அதுக்கு புதுசா ஒரு ஏசியை வாங்கி மாட்டுவோன்னு சொன்னா வேஸ்ட். அதான் ஒன்னதுக்கு லாயக்கு இல்ல. இதை கட்டி வச்சதுக்கு என்ன பண்றாரு? அஃபென்ஸ் ஆகுறாரு. அவர் வரும்போதே இப்ப ஏசி வந்து புதிய ஏசி வாங்கணும்னு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. வரும்போது என்னன்னு சொல்லி வந்தாரு, ஏப்பா மாத்திடுவோமா அப்படின்னு வந்தாரு. இதே அவருக்கு வேற ஐடியா, சரி பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா, ஏப்பா வேலைக்கு ஆள் வர சொல்லட்டுமா அப்படின்னு எப்படி எல்லா விஷயத்தையும் எப்படி கரெக்டா கட்டி வச்சிருக்கீங்க? எங்க கேர்ள்ஸ் நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. கேர்ள்ஸ் மண்டைக்குள்ள ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு டாக்டர், ஒரு எல்லாமே கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்குங்க. அப்புறம் ஏன் நீ உயிரை போட்டு வாங்குற? இல்ல நான் கேக்குறேன் நானு. அத்தை என்னம்மா? அத்தை வாங்கத்த நம்ம சென்னைக்கு போவோம். சென்னைக்கு? நான் அத்தையை ஃபர்ஸ்ட் டைமா நைட்டில காமிக்கிறாங்க. அக்கா கூட எப்பவுமே சேலையில தான் காமிப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் மூத்த மையம் வீட்லயே இருப்பீங்க? இப்ப இளைய மையம்லாம் அப்புறம் நீங்க பாசமா ஊட்டி வளர்க்கலையா? அப்ப நாங்களாம் எங்களை பார்க்கணுமா வேணாமா? சிரமம். நான் வந்தேன்னா எங்களுக்கு என்னத்த சிரமம்? நீங்க இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமே. நீங்க வந்தீங்கன்னா தான் வீடு மாதிரி இருக்கும். எவ்வளவு பிளாட்டுக்குள்ளே இருக்க நமக்கு போர் அடிக்குது. அத்தை நமக்கு இங்க வீடு அது இதுன்னு நல்ல வெளியில கூட்டிட்டு போய் சுத்தி பாப்போம். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அத்தை அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து டூர் போயிட்டு வருவோம். ஒண்ணா ஆமா போட்டுக்கிட்டு தாய்லாந்து குரூப் ஃபன் ஜிடி ஹாலிடேஸ்ல இருந்து. நானா? ஆமாத்த. என்னம்மா நான் எதுக்குமா அதெல்லாம் வேணும்? அத்தை வாங்கத்த ஜிடி ஹாலிடேஸ்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. ஜிடி ஹாலிடேஸ்னா இந்த டிடி சொல்லுவாங்களே, நம்ம வீட்ல உள்ளவங்க நம்மள பாத்துக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. அதுதான் அதெல்லாம் எதுக்குமா நமக்கு? அத்தை ஜிடி ஹாலிடேஸ் வந்து சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 44999 ரூபா தான். இந்த குரூப் டூர்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்களே அகாமடேஷன், சைட் சீயிங், விசா, ஃபுட்டு இது எல்லாமே அவங்களே பாத்துக்குருவாங்க. நம்ம கால் நீட்டிக்கிட்டு போயிட்டு வந்தா மட்டும் போதும், ஜாலியா போயிட்டு வந்துருவோம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் நான் எதுக்குமா? அத்தை வாங்க, சென்னையில இருந்து 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 கிளம்புறாங்க. எனக்கு இந்த வயசுல தான் யோசனையாவே இருக்கு. அத்தை நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு புரிஞ்சு, காசுக்கு தானே. ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதா, அதுலயே நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். வாங்க. இல்லம்மா அது வந்து அத்தை இப்ப நீங்க வரல என்ன பண்ண, நான் போவே மாட்டேன். நானும் டூர் போக மாட்டேன். நீ போகாம சரி விடு. நான் வரல, நீ போக மாட்டியா? சரி நான் போய் பாஸ்போர்ட் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைங்க. ஒரு வாட்டி தாய்லாந்து தான் பாப்போம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்காங்க. சென்னையில பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். சென்னையிலயா? சாரால எடுத்துக்குருவோம். சாரானா என்ன மாலா? என்னாச்சு? என்னாலே நம்ப முடியலையே, என்ன நடக்குது இங்க? இப்பதான் ஒரு சீரிஸ் பார்த்தேன், when life gives you tangerine. அதுல பாரு இயேசுன் மாதிரி பண்றியம்மா. இது இயேசுநாதரா? இயேசுநாதர். எனக்கு தெரிஞ்ச அந்த சீரியஸ் இப்பதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீரியஸ் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டாங்க. என்ன நானுமே அந்த சீரியஸ் பார்க்கணும்னு இருக்கேன். கண்டிப்பா கூட சீக்கிரம் பாப்பாங்க. நீங்க when life gives you tangerines. உங்க
அம்மாவை ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருந்தா நம்ம நாளை பின்ன கடைசி காலத்துல இந்த மருமக வந்து இளைய மருமக பார்க்கவே இல்லை, அவெல்லாம் என்னத்தை கண்டா என்னத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லி கட்டி பேசிட மாட்டாங்களா? சொத்து பிரிக்கும் போது அங்கிட்டு நிறையாவும் நமக்கு கம்மியாவும் பிரிச்சு கொடுத்துட மாட்டாங்களா? என்ன பிரிக்க போறாங்களா? சொத்தெல்லாம் கரெக்டா தான் பிரிப்பாங்க. என்ன நீ இதெல்லாம் கரெக்டா பிரிக்க மாட்டாங்க. யார் நல்லா பாக்குறாங்களோ அவங்களுக்கு 2 பவுன் கூட போற மாதிரி பிரிச்சு விட்டுருவாங்க. அதனால நம்மளும் அப்பப்போ உங்க அம்மாவை கூப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் அத்தை, என் கூட இருங்கத்த, அப்படித்த இப்படித்தேன்னு போட்டு உருட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே மயங்கி நமக்கு 2 பவுன் கூட வந்துச்சுன்னா லாபம் தானே? அப்படியா? அத்தை, தாய்லாந்துல புலிக்கெல்லாம் பால் கொடுப்பாங்களாம் பீடிங் டப்பால, அதெல்லாம் போய் காட்டுறேன். என்னது எல்லாம் பிளானா? அப்ப என்னம்மா டீ போட வாத்த? ஏமா இந்த டைம்ல யாராவது டீ குடிப்பாங்களா? இல்ல யாராவது இந்த டைம்ல டீ குடிப்பாங்களா? நல்லா இருக்குமேன்னு. நல்லா இருக்கும்னால இந்த டைம்ல யாராவது டீ குடிப்பாங்களா? ஆமா, குடிக்க மாட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் போனா சாயந்தரம் வந்துரும், அப்ப குடிக்கலாம். ஆமா 5 மணி போல கூட. இந்த நேரத்துல யாராவது டீ குடிப்பாங்களா? ஐயோ ஐயா. என்னமா பண்ணிக்கிறீங்க? இல்ல இந்த துவைச்சு போடலாமா என்னத்த எதுல போட போற? இதுல மிஷின்ல போட போறேன். மிஷின்ல போட போறியா? அவரு வெள்ளை சட்டை போடுறாரு, நீ கலர் ட்ரெஸ்ஸா வாங்கி அடுக்கி வச்சிருக்க. ஒண்ணா போட்டா அவர் ட்ரெஸ் எல்லாம் சாயம் போகுதுன்னு சொல்றாரு. உங்க மாமனாரோட மட்டும் வச்சிருமா, நாங்க கையில துவைச்சு. அத எதுக்கு தேவை? சாயம் போகுதா? கையிலமா நான் கல்யாணம் பண்ணி. ஐயா நீங்க இவங்க கையில தான் சாயம் ஒட்டுதுன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியலையே. அத்தை வேணாத்த, நான் கையில துவைச்சு. வெள்ளை சட்டை தானே சொன்னாங்க. சரிங்க அத்தை. என்னம்மா ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு? ஜாலியா இருக்கேனா? என்னைய பார்த்தா உங்களுக்கு ஜாலியா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல சொல்றேன் நானு, Dress சூப்பரா இருக்கு. என்ன Dress சூப்பரா இருக்கு? சரி நல்ல முள்ள எல்லாம் போட்டு அப்புறம் வரேன். ஏன் இந்த வீட்டுல நல்ல முள்ள தான் இருக்கு, வச்சு பாருங்களேன். பேர்த்த மாதிரி உங்க அம்மா தான் வந்துடுறாங்களே. எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க பேசினாவே. எரிஞ்சு விழுந்துருக்கு. நானே விண்கல்ல நானு. அப்புறம் வரேன். என்ன வாஷிங் மிஷின் இருக்கும்போது கையில துவைக்கிறிய? லூசு மெண்டல். எதுக்கு வாஷிங் மிஷின்ல போட்டா துவைக்க தர போகுது? மெண்டல். உங்க அம்மா தான் ஏன் மேனிபுலேட் என்னை வந்து கையில துவைக்க சொல்றது, ஆசையா டீ குடிக்க போனா இந்த நேரத்துல யாரா டீ குடிப்பாங்களான்னு சொல்றது, எல்லாத்தையும் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. நானே இருக்கிறதா போறதா இல்ல எங்க அம்மா வீட்டுக்கே போயிடலாமா? சும்மா என்னப்பா துணி பண்ண நான் துவைச்சு தரேன். நீ துவைச்சு தரீங்களா? அலசி தரேன்டா. நீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிவா இல்ல, எனக்கு இது கஷ்டமா இருக்குங்க. இருக்கு சப்போர்ட்டா இருக்கு. எடு போட்டு நான் கஷ்டப்பட்டு வம்பாடப்பட்டு எஜுகேஷன் லோன்லாம் எடுத்து படிக்க வச்சா இவளுக்கு Dress துவைச்சு போடுறதுக்கான அத்தை அது இல்ல அத்தை. உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டதுக்கு நீ என் பிள்ளைய வேலை வந்து. அத்தை நான் துவைக்கிறேம்மா. நான் துவைக்கிறேன். அத்தை அவரா நான் துவைக்கிறேன். நானே துவைச்சிரேன். அது நீங்க போங்க, நீங்க போங்க. ஆமா நீ வாமா. ஏமா நீ என்னமா? அங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இல்ல சும்மா வந்தமாங்க. போங்க. அவங்க எப்ப இது போக சொல்றாங்களோ அப்பவே இது போங்க. என்ன குச்சி போற போது என்ன பேசுறது? நீங்க அம்மாட்ட பேசாம என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் டைரக்டா பேசினா அப்ப சண்டை ஆயிரும். பரவாயில்ல. ஏய் செல்வி இங்க வாடி. சரி இல்ல செல்வி சீரியல் பார்க்கறான்னு கூப்பிடுறாங்க. சரி ஓகே. செல்வின்னு சீரியல் இருக்கா? என்னம்மா என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் நாதஸ்வரம் டைம்லயே நாதஸ்வரம் தெய்வங்களோட முடிஞ்சு சீரியல் பார்க்கறது. புதுசா வாங்கின இடத்த பொது அது ஓம் புருஷன் போய் அவர் சம்பாதிச்ச தமிழ் சீரியல் இடம். அது எப்படி பொதுவுல அவங்க போடுவாங்க? எது வாங்கினாலும் பொதுவா அது. சொத்து பிரிக்கலைன்னா எதுவா இருந்தாலும் பொதுவா? இது என்ன கிடையாது, புது ரூல்ஸா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கூட இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் கேள்விப்பட்டது இல்லையே. இங்க பாருமா, நியாயமா நான் சொல்றேன் கவனி. பொதுங்கிறது என்ன? அவங்க அப்பா அவங்க தாத்தா சம்பாரிச்சதுல அவங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. ஓ புருஷன் சம்பாரிச்சது ஃபுல்லா படிக்க வச்சது அவங்க, அதுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு எது வேணாலும் பண்ணட்டும். சொத்து பிரிவுன்னு வர்றப்ப ஓ புருஷன் சம்பாரிச்சதை எப்படி அண்ணன் தம்பிங்களுக்கு பிரிச்சு கொடுக்க முடியும்? அவங்க எல்லாம் ஒழுங்கா வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டேங்கிறாங்க, பூரா சுத்திக்கிட்டு வர்றாங்க. சரி இப்ப கேக்குறேன், நீ வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு உன் புருஷன் வந்து சம்பாரிச்சு வெளிநாடு போய் இருக்கிற கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. அவர் சம்பாரிச்ச காசெல்லாம் பொதுவுல வருதுன்னா அவங்க கடைசி தம்பி இருக்காரு, அவருக்கு அவெல்லாம் கடைசியில அவன் பொண்டாட்டி 50 பொன் நகையோட வரும். அப்ப அவன் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? உன் தம்பிய படிக்க வச்சதுக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையா? நியாயமா இருக்கணும். நியாயமான சான்றோர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு. அதனால அதை நீ வந்து அது கேட்டு வாங்கி அடுத்தவங்க காசுக்கு நம்ம ஆசைப்பட வேணாம். ஆனா அதுக்குன்னு உங்களுக்கானதை வந்து விட்டு கொடுத்துறா. புரியுதா? நியாயம் தான் நம்மை உயர்த்தும். நியாயமே ஜெயத்தே. இவங்க வீட்டுல நைட்டில பாக்கெட் வச்சது ரொம்ப இது இப்ப 12:05 அத்தை அத்தை போற நைட்டிலாம் பாக்கெட் இருக்கு போல. சாப்பிட்டீங்களா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? ஆமாத்த அம்மா தான் போயிருக்கு, கடைக்கு போயிருக்கு, வாங்கிட்டு வரும். நான் சும்மா தான் இருக்கேன். மாமா இங்க இருக்காரு. ஆமா சரித்த நைட்டு பேசுறேன். மணி இப்போ 2:30னா மாமா சாப்பிட்டீங்களா? மாமா என்ன குழம்பு? இங்க வந்து மீன் குழம்பு வச்சாங்க அம்மா. நீங்க நீங்க சாப்பிட்டீங்களாக்கா? மாமா சரி மாமா வச்சிடுறேன். அண்ணி
என்ன நீ பண்ணிக்கிறீங்க? அவன் என்ன இப்போ டார்ச்சர் பண்றானா? சேட்டை அப்படித்தான் பண்றான் அவன். அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ அது வந்து விளையாடுறதுக்கு வந்து அந்த இன்டர்நெட்ல போட்டிருக்கான், அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. அக்கா ஆமாக்கா, நாளை கழிச்சு வந்துருவோம்க்கா. என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும், கழுதைக்கு வாக்கப்பட்டா காலத்துக்கு மிதிச்சு தானே ஆகணும். என்ன பண்றது? ஆமா, நீங்க எப்ப போறீங்க? ஷெட்யூல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா? அக்கா அக்கா உங்க அண்ணன் ஒய்ஃப் ஷெட்யூல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஆமாம், அப்புறம் அத்தை மாமா டென்ஷன் ஆயிடுவாங்க, அப்புறம் ரொம்ப இதாக இதை பார்த்துக்கோங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த நானே அலாரம் வச்சு தான் பேசிக்கிறேன். ஆமாம், செட் பண்ணி நோட்ஸ் போட்டு வச்சுருக்கேன், ரிமைண்டர் போட்டுருக்கேன், எதையும் பேட்ச் பண்ணிடுவேன். ஆமாம், இங்கே ஒரே நான்சென்ஸாக இருக்குது, அந்த பக்கம் வந்து பேசுகிறேன். என்ன கட் பண்ணு போன? என்னங்க என்ன போனை அலாரம் வச்சு போன் பேசிட்டு இருக்காங்க? என்ன நானும் பாக்குறேன், காலையில அத்தா அப்புறம் மாமா அண்ணி அக்கான்னு பேசிட்டு இருக்கேன். என்ன எல்லார்ட்டையும் போன் பேசிட்டு இருக்க? ஏங்க நீங்க ஆம்பளைங்க, நான் பொம்பளை. சரி, அதுக்கு கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு எப்பெல்லாம் வர்றனோ, எப்பெல்லாம் ஊரை விட்டு ஹெல்டப் ஆகி அவுட்டோர் போறோமோ, அப்பெல்லாம் வந்து மாமாவுக்கு அத்தைக்கு அக்காக்கு எல்லாருக்கும் பேசினாதான் என் மேல கோவப்படாம இருப்பாங்க. இல்லைன்னு உங்க அப்பா டார்ச்சர் தாக்க முடியாது. என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்னம்மா அதான் உன் வீட்டுக்கு போனா எங்களை எல்லாம் மறந்துடுவேன் அப்படிம்பாரு. இது தேவையா? சரி சரி சரி. அத்தை ஐயோ யாருக்க பண்ணுமே. ஆமா ஆமா அத்தை சித்தி பெரியம்மா போனே வரல. என்ன என்ன ஐயோ பாமாடி ஐயோ போன் வைக்க ஆசை. அம்மா நியாயம் இல்லாதவர்கள் நாசமா போயிருவாங்க. என்னம்மா என்ன ஆடிக்கிட்டு இருக்கணுமா? என்னடா உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அவ படுற பாடு தெரியுமா உனக்கு? அநியாயமா இருக்காங்க. நியாயம்னா என்னன்னு கேக்குறாங்க, ஜஸ்டிஸ்னா என்ன, அதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குறான். சரி அதை விடு. இடம் நீ என்ன வந்திருக்கீங்க? இடம் ஒன்னு பாத்துருக்கு. ஊர்ல இடம் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். நகை கொஞ்சம் வச்சு தரேன் இருக்கா, லோன் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் காசு கீசை வச்சு போட்டு பரட்டி கட்டி அப்படியே பரட்டி கட்டி போட்டு அப்படியே தனியா நீயே வச்சுக்கிட்டு அப்படியே உன் குடும்பத்தோட அப்படியே தனியா உன் குடும்பம் நீ வந்துட்டு எங்களை தெருவில் நிறுத்துறதுக்கு எது வேணாலும் வாங்குப்பா, நீ வாங்கிட்டு போனா எதுவும் சாவி போடுறாங்களா? அந்த நிலம் எல்லாம் பொதுவுல தான் நம்ம கணக்கு கைய வச்சுக்கலாம். தம்பி இருக்கான இல்லையா? நீங்க காசு தரல இல்லம்மா, நான் தானே சம்பாதிச்சு வாங்குறேன். அதுக்காக என்னடா பண்ண முடியும்? இதத்தான் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. குடும்பமா ஒன்னா இருக்கிற வரைக்கும் உங்க அப்பா தான் குடும்ப தலைவர், நீ உப தலைவர். புரியுதா? உப தலைவரா இருக்கிறது சரிம்மா. சொத்து நான் வாங்குற சம்பாரிச்சு வாங்குறேன். சாவி போடுற மாதிரி தான் காமிக்கிறான்னு நினைக்கிறேன். தனியா கொடுக்காம அதுவும் பொதுவுல போடு. தம்பிக்கு பிரினா எப்படி அது இதா முடியும்? உனக்கு இதான் நீ தான் கரெக்டா பேசுறியா? நீ பேசுறது வந்து நீ பேசுற மாதிரியே இல்ல, யாரோ பின்னாடி இருந்து கீ கொடுக்குறாங்க. சாவி எடுத்து வச்சிட்டாங்களா? ஒளிச்சு வைக்கிறத வார்த்தையை ஒளிச்சு வச்சிருந்தேன். இவ்வளவு நேரம் என்னால பேச முடியல. ஏங்க இப்படி இருக்கீங்க? கீ திருகி வைண்டிங்ல பேசுற நீ நல்லதுக்கு இல்ல. தேவையில்லாம நீங்க என்ன எல்லாத்துக்கும் ஒரு நியாயமா பேசு. இந்த நியாயம்லாம் பேசாதப்பா, இது அம்மாவுடைய நியாயம். என் ரெண்டாவது பிள்ளையும் நல்லா இருக்கணும், நீ நல்லா வந்துருவா. அது சுத்தி விட்டானே கொஞ்ச நேரம் ஓடுங்க, அந்த மாதிரி காமிச்சாலாம் இருக்கும்ல. சுத்தி விட்டானே கொஞ்சம் அப்படியே மாடி பேக்வர்ட்ஸ்ல ஓட, அது முடிச்சவரை மாடி சுத்தி விடுற மாதிரி அப்படி வச்சிருந்தா சூப்பரா இருக்கும்ல. இட்ஸ் காமன் டூட். என்னங்க காமனா நீங்க இருக்கணும். இப்படி இருக்கீங்க? சரியான இது சுயநலவாதியா இருக்காரு. காமன் வெல்த்தா இருக்கணும்டா. காமனா வெல்த்தா இருக்கணும். நீ என்ன கேஸ்க்கு வந்து இங்க வந்து டக்குன்னு வந்து எங்க அம்மாட்ட சட்டை வச்சிட்டு ஏங்க லூசாங்க நீங்க? ஏங்க இப்ப நான் உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்த்து பேசலைன்னா, நான் உங்கள்ட்ட சண்டை போடலன்னா அத்தை என்ன நினைப்பாங்க? ஆத்தாடி அத்தா இவ வந்து மூத்த முறை கிடையாது, அரக்கி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நினைக்க மாட்டாங்களா? கரெக்ட். என் மேல எப்படி நல்ல மதிப்பு வரும்? அவங்க நகை எப்படி கடைசியில எனக்கு பிரிச்சு கொடுப்பாங்க? கரெக்ட். சீரியல் எடுக்க போலாம் இப்பலாம். சீரியலுக்கு எழுதுறதுக்கு எந்த சீரியல் நல்ல கதை எழுதுறாங்க? இப்பலாம் எழுத போனானா போதும், பிச்சுக்கிட்டு போகும் சீரியல். இப்பலாம் எந்த சீரியல் நல்லா இருக்கு எனக்கு தெரியல, நான் பாக்குறது இல்ல, எனக்கு தெரியவும் இல்ல, எனக்கு பிடிக்கலனே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சொன்னாதே அவர் ஆசுவாசம் மேபி பார்த்தா அது நல்லா இருக்கலாம். அதனால நீ அதுக்கு ஏத்த மாதிரி பேசுற. நாதஸ்வரம் தான். ஜிகர்தண்டா படம் எடுக்கறாங்க, அப்படி இன்ட்ரோலுக்கு அப்புறம் ட்விஸ்ட் வச்சு முடிக்கறாங்க. கார்த்திக் சுப்பராஜ். அத்தைக்கு இல்ல நல்லது. ஆத்தாடி சரி, இப்போ என்னம்மா உனக்கு அக்கா தங்க, நீ வந்து தங்கச்சி, உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. உங்களுக்கு சொத்து உங்க அம்மா அப்பா கொடுக்காமையா போறாரு? கொடுப்பாரு, மொத்தத்தையும் வாங்கிரு. வாங்குற நீ வாங்குற பிச்சு புரியணும், வாங்குறடி. அதான் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிறது தான் அது. என்ன செம்ம பண்ணுங்க. அந்த இன்ஸ்டா ரீல்ஸ் பாவாங்களா, அதுல அந்த ஃபைத்தை கான்சன்ட்ரேட் பண்ண, அதான் இன்னும் அப்படியே நிக்குது பா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரேன்.